ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான பிஸ்னஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம். இந்த பிஸ்னஸ்க்கு அதிக அளவில் டிமாண்ட் இருக்கிறதால எப்போதுமே ரன் ஆகிட்டே இருக்கும். அதிக லாபம் தரும் பிஸ்னஸாகவும் இந்த பிஸ்னஸ் இருக்குது. இந்த பிஸ்னஸ் பண்ண நம்ம பெருசாக குவாலிஃபைடாக இருக்கணுன்ற அவசியமும் இல்லை, யார் வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வீடியோவில் ரா மெட்டீரியல்ஸ் எங்கே வாங்கலாம், மிஷின் எங்கே பர்ச்சேஸ் பண்ணலாம், அதோட ப்ராசஸ், அப்புறம் சூப்பரான மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி சொல்லியிருக்கோம். அப்புறம் இந்த பிஸ்னஸோட ப்ராஃபிட் டீட்டெயில்ஸும் ரொம்பவே தெளிவாக சொல்லியிருக்கோம். ஸோ வீடியோ எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் நோட் மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கே தெரியும் நோட்டுக்கு எந்த அளவுக்கு டிமாண்ட் இருக்கும்னு. ஸ்கூல், காலேஜ், ஆஃபீஸ்னு எல்லா பிளேஸ்லையும் நோட் யூஸ் ஆகுறதால இதோட தேவை எப்போதுமே இருந்துகிட்டே தான் இருக்கும். சரியான வழியில் மார்க்கெட்டிங் மட்டும் பண்ணிட்டோம்னா இந்த பிஸ்னஸில் வேறு லெவலில் ப்ராஃபிட் பார்க்க முடியும். காம்படிஷன் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் இந்த பிஸ்னஸ்க்கு. இருந்தாலும் நம்ம இந்த வீடியோவில் சொல்லியிருக்க மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ரா மெட்டீரியல்ஸ் என்ன தேவைப்படும்னு தெரிஞ்சுக்கலாம். ரா மெட்டீரியல்ஸ் நமக்கு பேப்பரும் நோட்டு கவரும் தேவைப்படும். இது ரெண்டுமே நம்ம ஒரே பிளேஸ்லேயே பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். நார்மலாக 1 கிலோ பேப்பர் 45 ரூபாயிலேருந்தே பேப்பரோட குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி வாங்கிக்கலாம். நம்ம ரா மெட்டீரியல்ஸ் இந்தியா மார்ட் வெப்சைட்லேயே வாங்கிக்கலாம். அதில் நிறையா செல்லர்ஸ் இருப்பாங்க. பெஸ்ட்டு பிளேஸாக நம்ம சூஸ் பண்ணி நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக மிஷின் பற்றி தெரிஞ்சுக்கலாம். மிஷின் நமக்கு மொத்தமாக 3 மிஷின் தேவைப்படும். நம்ம கிலோ கணக்கில் வாங்கின ரா மெட்டீரியலை பிரித்து நமக்கு ஒரு நோட்டுக்கு தேவையான அளவு பேப்பரும் கவரும் சேர்த்து பின் பண்ண ஸ்டாப்லர் மிஷின் தேவைப்படும். அப்புறம் நோட்டோட ஷேப்பை ஈக்குவலைஸ் பண்ண பஞ்சிங் மிஷின் தேவைப்படும். அப்புறம் நோட் பேப்பரை ஈவனாக இருக்கிறதுக்காக ஃபைனலாக கட்டிங் மிஷின் தேவைப்படும். எல்லா மிஷினுமே நம்ம இந்தியா மார்ட் வெப்சைட்லேயே வாங்கிக்கலாம். மிஷினோட காஸ்ட்டு 3,90,000 ரூபாயிலேருந்தே ஆரம்பிக்கும். மிஷினோட பெர்ஃபார்மன்ஸுக்கு ஏற்ற மாதிரி இதோட ப்ரைஸும் நமக்கு கிடைக்கும். இந்த பிஸ்னஸில் ப்ராஃபிட் டீட்டெயில்ஸ் பார்த்தோம்னா, இந்த பிஸ்னஸ்க்கு அதிக காம்படிஷன் இருக்கிறதால கம்மியான மார்ஜின் வச்சு அதிக குவான்டிட்டி சேல் பண்ணுறப்ப அதிக அளவில் ப்ராஃபிட் பார்க்க முடியும். ஒவ்வொரு நோட்டுக்கும் ப்ராஃபிட் வேறுபடும். அதாவது நம்ம சூஸ் பண்ணுற பேப்பர் குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸும் வேரி ஆகும். நம்ம குவாலிட்டியான பேப்பரில் பண்ணுறப்ப ஒரு நோட்டுக்கு நம்ம 30 ரூபாய்க்கு கூட சேல் பண்ணிக்க முடியும். அப்புறம் நீங்கள் இந்த மிஷினை பயன்படுத்தி ஒரு நாளைக்கு 2500 நோட்டு வரைக்கும் தயாரிக்க முடியும். ரொம்பவே கம்மியான மார்ஜினாக இருக்கிறதால ஒரு நோட்டுக்கு 3 ரூபாயிலேருந்து 5 ரூபா வரைக்கும் ப்ராஃபிட் கிடைக்கும். ஒரு நாளைக்கு 2000 நோட்டு மேனுஃபேக்சரிங் பண்ணுறப்ப அதுக்கான ப்ராஃபிட் 3 ரூபான்னு வச்சுக்கிட்டாலும் 6000 ரூபா ஒரு நாளைக்கே ப்ராஃபிட்டாக கிடைக்கும். நல்ல ப்ராஃபிட் தரக்கூடிய இந்த பிஸ்னஸ் எந்த அளவுக்கு மார்க்கெட்டிங் பண்ணுறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி ப்ராஃபிட் இருக்கும். அடுத்ததாக மார்க்கெட்டிங் பற்றி பார்த்தோம்னா ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்கூல், காலேஜ்லாம் போய் அப்ரோச் பண்ணுங்கள். ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கு நோட் மேக் பண்ணி தரோம்னு நல்ல குவாலிட்டியான நோட்டாக லோ ப்ரைஸில் சப்ளை பண்ணுறதா உங்களோட ப்ராடக்டை ஷோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட ப்ராடக்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா ஆர்டர்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அப்புறம் நீங்கள் உங்கள் ஏரியாவை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு 5 டிஸ்ட்ரிக்டில் இருக்க ஸ்டேஷ்னரி ஸ்டோர்ஸ், டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லாம் உங்களோட நோட்டை ஷோ பண்ணி நல்ல குவாலிட்டியாக காமிச்சிங்கன்னா லோ ப்ரைஸில் கொடுக்குறப்பையும் நல்ல ஆர்டர்ஸ் நிறையாவே வரும். அப்புறம் நீங்கள் டீலர், ரீட்டைலர்ஸ் எல்லாம் நிறையா கான்டாக்ட் வச்சு உங்களோட ப்ராடக்ட்டை சேல் பண்ணுங்கள். கண்டிப்பாக ரொம்பவே ப்ராஃபிட்டான பிஸ்னஸாக இந்த பிஸ்னஸ் இருக்கும். இந்த வீடியோவில் சொல்லியிருக்க விஷயம் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். டவுட் எதுவும் இருந்தாலும் கமெண்ட்டில் கேளுங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு